இந்த குளிர்கால கூட்டத்தொடர் மிகுந்த கொதிநிலைக்கு ஆளானது. நவம்பர் 25 அரசமைப்பு சட்ட நாள். 75 ஆண்டுகள் வெற்றிகரமாக அரசமைப்பு சட்டம் இயங்கி வந்திருக்கிறது. இதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு அமர்வாக குடியரசுத் தலைவர் இரு அவைகளையும் கூட்டிய கூட்டு நாடாளுமன்றத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அத்துடன் டிசம்பர் 13, 14 ஆகிய 2 நாட்கள் அரசமைப்பு சட்ட தினத்தை முன்னிட்டு விவாதம் நடந்தது. ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றினர். நிறைவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை ஆற்றினார். மாநிலங்களவையிலே அவர் பதிலுரை ஆற்றுகிற போது அரசமைப்பு சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பது பற்றி பேசுவதற்கு பதிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெருமை சேர்த்திருக்கிறது, அரசு பெருமை சேர்த்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சி அவரை சிறுமைப்படுத்தி இருக்கிறது அல்லது அவமதித்திருக்கிறது என்கிற தொனியில் அடுக்கடுக்காக காங்கிரஸை விமர்சித்தார். காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கிற வகையிலே பேசினார் என்பதுதான் இந்த கொதிநிலைக்கு காரணம். அம்பேத்கர் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள். இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. இப்படி அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்தாலாவது புண்ணியம் கிடைத்திருக்கும், சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அவர் செய்த ஒப்பீடுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையே அது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனை ஒட்டி ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற வாசலில் ஜனநாயகபூர்வமாக எதிர்ப்பை தெரிவித்தோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படங்களை கையில் ஏந்தி ஜெய்பீம் முழக்கங்களை எழுப்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும், பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். இரண்டாவது நாளாக நடைபெற்ற இன்றைய எதிர்ப்பு அல்லது கண்டன நேற்றைய நிகழ்வு, இரண்டாவது நாளாக நடைபெற்ற நிகழ்வு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன் பை ஒன், ஒருவர் பின் ஒருவராக அம்பேத்கர் சிலையிலிருந்து அணிவகுத்து புதிய நாடாளுமன்றத்தின் மகர வாசலில் சென்று அடைந்தோம். அப்போது அங்கே எதிர்பாரா வகையிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் வாசலை அடைத்துக் கொண்டு வழிவிடாமல் நின்றார்கள்.
வழிவிடுங்கள், நாங்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரங்கி அவர்கள் கீழே சரிந்து விழுந்ததாக, காயம்பட்டதாக தெரிய வந்தது. ஒரு சாதாரண கீறல் என்றுதான் முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் அவரை ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதித்து பிரச்சனையை அவர்கள் ஊதி பெருக்குகிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கும் புனைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியினரின் ஜனநாயகபூர்வமான ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்காமல் வாசலில் வழிமறித்து நின்று வன்முறைக்கு வித்திட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருப்பது வன்மையான சங்கடம்.